நீங்க சாக போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்க பயப்படுவீங்களா ஆர் வித்தவுட் ரிக்ரெட் அதை ஏத்துக்குவீங்களா? ஹே, திஸ் இஸ் முனி சிஆர் அண்ட் வெல்கம் டு பில்டிங் 1 சிஆர் எபிசோட் 17 டெத் நோட். லாஸ்ட் 2 months I had a severe chest pain. After multiple checkups என்னோட பெயின் எனக்கு ரெடியூஸ் ஆகல. So I went under heart monitoring checkup. Then result everything normal. பட் நான் பெட்ல இருந்தப்ப எனக்கு நிறைய தாட்ஸ். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா என் ஆப்போசிட் பெட்ல ஒரு வயசானவர் மேஜர் ஹார்ட் சர்ஜரிக்காக இருந்தார். அவரை பார்க்க அவங்க சில்ட்ரன்ஸ், கிராண்ட் சில்ட்ரன்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா வரதை பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. ஸோ அவர் ஃப்ரீயா இருந்தப்ப நான் அவர்கிட்ட போய் பேசினேன். ஒன்னும் இல்ல தாத்தா, பயப்படாதீங்க, எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன்ல அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஒரு செகண்ட்ல என் ஒட்டுமொத்த லைஃபையுமே ரிவைஸ் பண்ணி பார்க்க வச்சது. நான் போறதை நினைச்சு பயப்படல தம்பி, ஒருவேளை என்னால இந்த லைஃபுக்கு திரும்ப வர முடியாம போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு நம்ம லைஃபோட வெயிட்டேஜஸ் எதுக்கு இருக்கணும்னு புரிய வச்சது. ஸோ அந்த மூமெண்ட் நான் முடிவு பண்ணேன், ஹியர் ஆஃப்டர் ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஒன்லி ஃபார் மை டெத் நோட்னு, விச் மீன்ஸ் மரண குறிப்பு. நம்ம எல்லாருக்குமே சின்ன டார்கெட்ஸ், பெரிய ட்ரீம்ஸ், பிடிச்ச விஷயங்கள்னு நிறைய இருக்கும். பட் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட சப்ரஷனாலையும் சொசைட்டில நடக்கிற ஜட்மெண்ட்ஸாலையும் கடைசி வரைக்கும் அதை ட்ரை பண்ணவே மாட்டோம். தென் நம்ம டைம் முடிஞ்சிரும், நமக்கு பாடையை கட்டிடுவானுங்க. தட்ஸ் வை நான் பண்ணணும்னு நினைக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி என்னோட டெத் நோட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இன்கேஸ் நான் பண்ற விஷயத்துல நான் ஃபெயிலே ஆனாலும் அட்லீஸ்ட் ஐ ட்ரைட் ஃபார் மை செல்ஃப்னு ரிக்ரெட் இல்லாமையாச்சும் கிளம்புவேன். நம்ம ஏதாச்சும் பண்ணாதான் நம்மளோட லைஃபோட சிச்சுவேஷனை நம்மளால மாற்ற முடியும். நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா ஒரு பையா வரமாட்டான். we have only ourselves for ourselves. so don't waste your time for others. உங்களோட டெத் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம். நம்ம திரும்ப வர முடியுமான்னு தெரியாது. நீங்க சாகும்போது உங்களோட கதை முடிஞ்சிரும். so live now, write something worth remembering.